இது கேரள வனப்பகுதி. இங்கிருக்கும் காணி இன மக்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ளும் பயணம்தான் இது. காடுகள், அதற்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அதனால்தானோ என்னவோ குக்கு என கூவித் திரியும் அழகிய பறவைகள், பூக்கள், விலங்குகள், சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் அதனுள் அடங்கியிருக்கின்றன. இங்கேயே பிறந்து வளர்ந்து வம்சாவழியுடன் செழித்து அமைதியான சூழலில் நம் பூர்வகுடிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். காடுகள், விலங்குகள், அவற்றின் இயல்புகள் உணர்ந்து அவற்றிடமிருந்தும் பல அனுபவ பாடங்களை எடுத்துக்கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். இயற்கையை வெகு இயல்பாய் கையாண்டிருக்கிறார்கள். ഇവിടെ എല്ലാ മൃഗവും വരും. ആന വരും, പോത്ത് വരും, പിന്നെ അത് പോയിട്ട് പുലി വരും, കടുവ വരും, എല്ലാം വരും. നാളെ തന്നെ അവിടെ വന്നിട്ട് പോയാണ് പുലി. പട്ടി ഇവിടെ കിടന്നു. இங்கே எல்லா விலங்குகளும் வரும். யானை, புலி, எருமை எல்லாம் வரும். நேற்று கூட புலி இங்கே வந்துட்டு போயிருக்கு. இன்னைக்கு காலையில் கூட புலி காலி இடத்த பார்த்தோம். நாய் ரொம்ப குலைச்ச சத்தம் கேட்டு முழிச்சு பார்த்தோம். புலி ஓடிடுச்சு. நாய் கழுத்தில் மணி இருந்ததால் புலி ஓடிடுச்சு. பயந்துட்டு இருந்தால் இங்கே வாழ முடியுமா? இங்கே எங்கே வேணால் மிருகங்கள் இருக்கும். பயந்து கிடந்தா வேலைக்கு ஆகாது. தைரியம் வேணும். மணி 10 இடத்துல மணி கிடந்தா புலி எடுக்கல. நம்மளை பார்த்து இங்கோட போய் ராத்திரியை கேட்டு மண்டை கிடந்தா அது அடி வந்துட்டு அது அங்கே போகுது. பேடிக்கு പറഞ്ഞു നമ്മൾ ഒരിടത്ത് ഇരിക്കാനേ പറ്റൂ. പേടിക്കുന്നു പറഞ്ഞു. தனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரும் உருவாக்க கற்றிருக்கின்றனர். பெண்ணுங்கள்லாம் முடி உடக்கல்ல, அது ஒன்றா கொம்பு வைக்கிறது உடக்காரு. கலாச்சாரம், தங்களுக்கென ஒரு நியதி, கட்டுப்பாடுகள், உணவில் தனித்துவம், உடைக்கலாச்சாரம், உறைவிட தேர்வு என ஒவ்வொன்றிலும் நம் பூர்வகுடிகள் பதித்திருக்கும் முத்திரை தடங்கள் பல கட்டங்களில் நம் புருவங்களை உயர்த்தி வியக்க செய்கின்றன. എത്ര പേര് വരണമെന്ന് അറിയാമോ? ഞാൻ പുളി ഇല്ല ഇല്ലെന്ന് ഞാൻ പറഞ്ഞ് വിളിച്ചിരിക്കുന്നത്. ഒരു പുളിക്കുണ്ട്. പതിനെട്ട് വീട്ടുകാരിൽ ഒരാളാണ് മുമ്പെന്നും പറഞ്ഞു, മൂട്ടുകാണി. അയാളുടെ കീഴിലാണ് ബാക്കി 17 വീട്ടുകാരും കിടക്കുന്നത്. 18 வீட்டுக்காரங்களும் மூத்த காணி சொல்கிறத கேட்போம். போகணும்னு அவர் சொன்னால் 18 வீட்டுக்காரங்களும் இடத்த காலி பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். அங்கங்கே இடம் பிடிச்சி வெட்டி சுத்தம் பண்ணி விவசாயம் செய்வோம். எல்லோரும் மொத்தமாக தான் போவோம். அங்கே கொஞ்ச நாள் இருப்போம், பின்ன வேறு இடம் போவோம். போயிட்டு அடுத்து விளையாட்டை விட்டு முடிச்சு അവിടെ கிடக்கும். പിന്നെ അവിടെ നിന്ന് അതുவரை പിന്നെ வேறு மாறுக்கும். അങ്ങനെ கிடக்காது. இவர்களுக்கும் இந்த மண்ணுக்குமான பிணைப்புதான் இவ்வளவு வசதிகள் பெருகிவிட்ட காலகட்டத்திலும் அவர்களை அங்கேயே இருக்க வைத்திருக்கிறது. காணிகள், இவர்களது வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானது.
எங்கள் எல்லோரோட பேரும் காணி காணின்னு சேர்ந்து வரும். எங்களை பொறுத்தவரை குடும்ப தெய்வத்தோட பேரோட இனப்பேரும் சேர்ந்து வரும். மாதங்காணி, மல்லங்காணி, ராமங்காணி போல ഇങ്ങനെ എല്ലാം കാണിയായിട്ട് വരും. முன்பு இவர்களின் தொழில் வேட்டையாடுவது. ഇങ്ങനെ 2 വള്ളി ഇങ്ങനെ ഉണ്ടാക്കിയത്. ഈ അമ്പനാണെങ്കിൽ ഇത് ഒന്ന് മതി. കണ്ടോ? வேட்டையாட வில், அம்பு போன்ற கருவிகளை பயன்படுத்துவார்கள். അങ്ങ് പോകും. കണ്ടോ? കണ്ടോ? காணிகளுக்கு எந்த சூழலையும் சமாளிக்கும் தந்திரம் நன்றாகவே தெரியும். எடுக்கல புலியும் கிடைக்காதுன்னு இது பட்டி பயந்துட்டு இருந்தால் வாழ முடியுமாங்க? புலி கரடி அப்பப்போ வரதுண்டு. நாயை பிடிக்க புலி வரும், பசு ஆட்டை பிடிக்க கரடி வரும். ஆளுங்களை பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல. இந்த காட்டு வாழ்க்கையில் பயங்கிறது தேவையில்லாத ஒன்று. புலியை பொறுத்தவரை மனுஷங்களை கண்டா ஓடிடும், நாய்களை விடவே விடாது. பயம் இல்லையா? பயந்தா எங்கே ஓடுறது? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கரெக்டாக வந்து போவேன். கரடி பலாப்பழத்தை பறித்து கீழே போடும் சத்தம் கேட்டு அந்த கரடி மரத்தை விட்டு கீழே இறங்கும் நிமிடங்களை தீர்மானித்து கொண்டு கரடியின் பிடியில் சிக்காமல் பழத்தை கொண்டு வருவது என இவர்களது பொழுதுபோக்கும் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. ஆற்றுக்கிட்டு போவோம். ஆற்றுக்கிட்டு போகிற நேரத்தில் சென்னாய், மிளா, மானை இந்த மாதிரிப்பட்டெல்லாம் விரட்டி கொண்டு வந்து ஆற்றுக்குள்ளே வச்சு அடிக்கும். அது சாப்பிட முன்னாடி நாங்கள் போய் அதை விரட்டி எங்களுக்கு தேவைக்கு கறி எடுத்துகிட்டு நாங்கள் வருவோம், சாப்பிடுவோம். தங்கள் வேட்டை மூலம் கிடைக்கும் பொருளை பணமாக்குவதில்லை. குறிப்பாக காணி இனத்தவர் பெண்களை மணமுடிக்க ஆண்கள்தான் பணம் கொடுத்து முடிப்பார்கள். பணத்துக்கு பதிலாக பண்டமாற்று மூலம் பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள். இவர்கள் குடியிருந்து வரும் குடியிருப்புக்குள்ளே சிறு குழந்தைகள் மற்றும் பெண்கள் மட்டுமே நுழைய முடியும். எந்த காரணம் கொண்டும் ஆண்கள் நுழைய அனுமதியில்லை என்றும் இந்த கட்டுப்பாடு தொடர்கிறது. முன்காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர் மார்த்தாண்டவர்மா ஆபத்து காலத்தில் காட்டுக்குள் தஞ்சம் புகுந்தார். மன்னரை பாதுகாத்து சேவகம் புரிந்தனர் காணி மக்கள். இதற்கு பிரதிபலனாக மன்னர் மீண்டும் அரியணை ஏறியதும் இவர்கள் வசித்து வந்த மலைப்பகுதியில் இருந்த இடங்களை கரமொழிவு பண்டார வகை காணி சொத்து என்ற பெயரில் இவர்களுக்கு செப்பு பட்டயம் எழுதி கொடுத்திருக்கிறார். மன்னர் கொடுத்த காணிக்கு சொந்தக்காரர்கள் ஆனதால் இவர்கள் காணி மக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ഇത് രാജഭരണകാലങ്ങളിലുള്ള തന്നെ. இது ராஜபரணகாலம் ஆதி தொடக்கத்திலுள்ளவன். இது ராஜா காலத்தில் இருந்து உள்ளதுதான். இங்கு 3 செட்டில்மெண்ட் பகுதி இருக்கு. அங்கே எங்கள் மக்கள் இருக்காங்க. ഈ ആചാരം പകുതി ചെയ്യാണ്. അതൊക്കെ നമ്മൾ ചെയ്യും. വില്ലുണ്ടാക്കും, അമ്പുണ്ടാക്കും. வில்லு அம்பு எல்லாம் நாங்களே தான் தயாரிக்கிறோம். முன்னாடி ராஜா காலத்தில் என் மாமனார் 145 வயசு ஆகுது. அவர் இள வயசில் துப்பாக்கியெல்லாம் சுயமாக செஞ்சு அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு இருந்தார். തോക്കുണ്ടല്ലോ കോയൽ, അത് സ്വന്തമായിട്ട് പണി ചെയ്ത ആളാണ് പണ്ട്. காணிகள் முன்பு நாடோடிகளாய் தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி வந்திருக்கின்றனர். யானைகளும் மற்ற தாவர உண்ணிகளும் எப்படி குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன் உணவு தேவைக்காக இடங்களை மாற்றி செல்கின்றனவோ அதுபோல பயிரிட்ட இடத்தில் 5 ஆண்டுகளை கடந்து விவசாயத்தை தொடர்வதில்லை. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வேறு இடத்தை தேர்வு செய்து அங்கே பயிரிடுகின்றனர். அந்த மண் அதன் உயிர்ச்சத்தை மீட்டெடுப்பதற்கான அவகாசம் அது. குறிப்பிட்ட காலத்திற்கு பின் மீண்டும் அதே இடம் பயன்பாட்டிற்கு வரும்.
ஆனால் இப்போது வழக்கம் மாறியிருக்கிறது. ഇന്നൊക്കെ ഇതൊന്നും ഇല്ലല്ലോ. ഇപ്പം അല്ലേ ഈ ഡപ്പറും ഒക്കെ ഉള്ളത്. അന്നൊക്കെ എന്ന് വെച്ചാൽ നമ്മൾ ഈ കാണിക്കാരെന്ന് വെച്ചാൽ ഒരു സ്ഥലത്തേന്ന് കൂടി ഇവിടെ ഇപ്പം വന്ന് പുതുതായിട്ട് കാടൊക്കെ വെട്ടി തെളിച്ച് ഒരു 5 വർഷം ഇവിടെ കിടക്കും. முன்னெல்லாம் மரவள்ளி கிழங்கு வாழை சேப்பங்கிழங்குன்னு 5 வருஷத்துக்கு ஒரு இடத்துல தங்கி பயிரிடுவோம். அப்புறம் இடத்த காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துல போய் பயிர் பண்ணுவோம். நாடோடியாக போவோம். இப்போ பட்டா கொடுத்ததுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகிறதில்ல, இங்கேயே பயிர் பண்ணுவோம். இப்போ தான் ரப்பர் எல்லாம் பயிர் பண்ணுறோம். இப்போ இருக்கிற சர்வே பட்டா சட்டம் இதெல்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் ஒரே இடத்துல தங்குறவங்க இல்லை. പിന്നീട് ഞങ്ങളുടെ കുട്ടിക്കാലങ്ങളിലാണ് ഈ സർവ വന്നത്. ചുറ്റിൽ നമ്മൾ സർവ കിട്ടിയായിരുന്നു. അപ്പം പിന്നെ അങ്ങോട്ട് മാറാക്കൂല, ഇതിനകത്ത് കിടന്നാലേ പറ്റും. അങ്ങനെയാണ് ഇപ്പം ഇങ്ങനെ സർവേ ചെയ്തിങ്ങനെ പിന്നെ ആദായങ്ങൾ ഇപ്പാണ് ഇടപ്പുറം ഇതൊക്കെ നട്ട് ആദായം എടുത്ത് ചെന്ന് ഇവിടെ തന്നെ കിടക്കണം. காட்டு எலி உள்ளிட்ட சிறு பிராணிகள் இவர்களின் உணவாகின்றன. മാംസങ്ങളെ പണ്ടൊക്കെ നമ്മൾ ഇറച്ചിയൊക്കെ പിടിക്കും, ഇപ്പം പിടിക്കാൻ ഒക്കൂലല്ലോ. முன்னாடியெல்லாம் மாம்சத்துக்கு வேட்டைக்கு போவோம். தாத்தா பாட்டி காலத்துலலாம் இஷ்டத்துக்கு வேட்டையாடி சுட்டி சாப்பிடுவோம். இப்போ தடை வச்சதெல்லாம் போகிறதில்ல. நான் கறி சுத்தமாக சாப்பிட்றதில்ல. ഞാൻ അങ്ങനെ ഇറച്ചി കാട്ടിലുള്ള ഇറച്ചിയൊന്നും കൂടുതൽ തിന്നില്ല, നാട്ടിലുള്ള ഇറച്ചിയും തിന്നില്ല, മീൻ മാത്രം. காணி மக்கள் மரவள்ளி, சேம்பு, சேனை, காய்ச்சல், சிறுகிழங்கு, நூலி, நெடுவன், கவளை, கருவள்ளிக்கிழங்கு உள்ளிட்ட கிழங்கு வகைகளை பயிரிடுகின்றனர். எல்லா வகை கிழங்குகளையும் பயிறு வகைகளையும் சேர்த்து சமைக்கப்படும் கொத்துக்கஞ்சி இவர்களின் விருப்ப உணவு. உணவிற்கான தேவையை அந்த குடும்பத்தினரே பயிரிட்டு பூர்த்தி செய்து கொள்கின்றனர். இங்கே பயிரிடும் தொழில் உணவிற்காகவே அன்றி பணத்திற்காக அல்ல. ഇത് മരിക്കുന്നത് നമ്മൾ വെളിയിൽ കൊടുക്കില്ല, നമ്മൾ സ്വന്തമായിട്ട് പിന്നെ അപ്പുറം അപ്പുറമൊക്കെ ഉള്ളവർ വരും, ഇത് ആഹാരം ഇല്ലാത്തവർ വരും. மரவள்ளி கிழங்கு பயிரிடுறத நாங்கள் வெளியில் விற்கிறதில்ல. எப்பயாவது சாப்பாடு கேட்டு வரவங்களுக்கு அக்கம் பக்கத்துக்காரவங்களுக்கு தான் கொடுப்போம், விற்க மாட்டான். അത് നമ്മൾ വിൽക്കാനൊന്നുമില്ല, പൈസയ്ക്ക് കൊടുക്കാനൊന്നുമല്ല. ஆனால் இன்றைய சூழல் இவர்களையும் பணமின்றி வாழ இயலாது என உணர வைத்திருக்கிறது. இவர்கள் குடியிருப்பை ஒட்டி ஒவ்வொருவருக்கும் 50 சென்ட் முதல் 10 ஏக்கர் வரை விவசாய நிலம் உள்ளது. அடிப்படையில் இவர்களது தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை தானே உருவாக்குவது எனும் கலாச்சாரம் இருக்கிறது. இதே பண்புதான் உணவிற்கும். நிலத்தில் உணவின் தேவைக்காய் பயிரிட்ட பின் மீதமுள்ள நிலத்தில்தான் பணத் தேவைக்காக குறுமிளகு, ரப்பர் சாகுபடி எல்லாம். தென்னை, வாழை சாகுபடியும் நடக்கிறது. விவசாய வேலைகளை அனைவரும் ஒன்று கூடி செய்கின்றனர். இதற்கு மாற்று வேலை என்று பெயர். இதற்கென அவர்கள் சம்பளம் வாங்கிக் கொள்வதில்லை. உணவு உண்பதிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அது அளவாக உண்பது. രാവിലെ ചുട്ട വായിച്ചൊക്കെ തിന്നും, പിന്നെ നടന്ന് കാട്ടിലൊക്കെ പോകുകയാണെങ്കിൽ വൈകിട്ട് വരുമ്പോൾ വെള്ളം വായിച്ചാൽ തിന്നാത്തുണ്ട്. காலையில் கிழங்கு சுட்டு சாப்பிடுவோம், பின்ன காட்டு பக்கம் போகையில் ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவோம். நேரத்துக்கு ஆகாரம்னு ஒன்றும் கிடையாது. காணிக்காரங்களுக்கு கையில் கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்லை. അവരൊക്കെ പള്ളിക്കൂടത്തിലോ പഠിക്കും, നാട്ടിലൊക്കെ കാര്യകരങ്ങൾ നടന്ന് അവർക്ക് സേവന ആഹാരം വേണം. നമ്മൾക്ക് അങ്ങനെയൊന്നുമില്ല, എന്തെങ്കിലും കിട്ടുമ്പോൾ சாப்பாடு. ஒவ்வொரு வீட்டிலும் தணல் கொண்ட அடுப்பு
எப்போதும் கனன்று கொண்டே இருக்கிறது. பசித்தால் மரவள்ளி கிழங்குதான் ஆகாரம். மடிக்கணும் என்ன நம்மளோட சாப்பாடு. காலையில் இது என்ன அடுத்து 2 ஓடு மடிக்கணும், அடுத்து 2 தீயிலிட்டு சுடும். காலையில் 2 கிழங்கு சுடி சாப்பிடுவோம், தேயிலை காய்ச்சி டீ தண்ணி குடிப்போம், அவ்வளோதான். மரவள்ளி கிழங்கு தான் எங்களுக்கு ஆகாரம். பழைய காட்டுவாசிகளுக்கு இதுதானே ஆகாரம். இப்போ தான் இட்லி பலகாரம் எல்லாமே. நாங்கள் காட்டில் கிடைக்கிற கிழங்கு பழங்களை சாப்பிட்டதால தான் திடமாக இருக்கும். நகரத்தில் இப்போ சாப்பிட்ற மாவு அரிசி எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் விஷம். நாங்கள் இங்கே உரங்கிற பேரில் எந்த விஷத்தையும் இங்கே பூமியில் போடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. மாவும் அரிகளெல்லாம் விஷம் சேர்க்கணும். നമ്മുടെ ഇതിൽ விஷம் വളവും விஷம்னு ചേർക്കണമല്ല. சும்மா அதாண்ட இப்போ கிளச்சது சும்மா மண்ணை வெட்டி இളக்கி கம்பு நட்டு வரும். அதில் வளர்ந்து விடுங்க. சிறுவர்களோ பெரியவர்களோ பசித்தால் தன் தேவைக்கு ஏற்ப கிழங்கை பறித்து அவ்வப்போது சுட்டு சாப்பிடும் வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். மதிய வேளைகளில் சாதம் வடித்த வடிகஞ்சி ஆகாரமாகிறது. இரவில் வெளியே சென்றிருக்கும் அனைவரும் ஒன்று கூடிய பின்புதான் இரவு உணவு. நகரத்தை விட்டு 75 கிலோமீட்டர் தள்ளி இன்று மல்லங்காணி குடும்பத்தினரை சந்திக்க வந்திருக்கிறோம். பொழுது உச்சியை கடந்து இன்னும் சிறிது நேரத்தில் இருள் கவ்வ தொடங்கிவிடும். நமது குழுவினரின் மதிய உணவு இனிதான். மல்லங்காணி அவரது தோட்டத்திலிருந்து நமக்காக கிழங்கை எடுத்து வருகிறார். கிழங்கு தோல் நீக்கப்பட்டு கனலில் இடப்பட்டு மூடி வைக்கப்படுகிறது. கிழங்கு தயாராகிறது. அவர்களது உச்சிப்பொழுதின் ஆகாரமான வடிகஞ்சியை நமக்கு கொடுத்தார்கள். இந்த வடிகஞ்சிதான் இரவு சாதத்தில் சேர்த்து சாப்பிட. நேற்று நடந்த படப்பிடிப்பு பற்றியும் நண்பர்களைப் போலவும் பேசி பொழுதை கலகலப்பாக்கினர் நமது குழுவின் ஒளிப்பதிவாளர் ஜோன்ஸ், உதவியாளர் கார்த்திக். பேச்சினிடையே கிழங்கு உண்பதற்கு தயாராக வந்தது. அப்போதுதான் கவனித்தோம் அவர்களது சமையல் அறையை. மொத்த மளிகை சாமானும் இதுதான், உப்பும் மிளகாய்த்தூளும். ஆற்று நீரில் வலை விரித்து அன்றைக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு மட்டும் சிறிது மீன் பிடித்து வாட்டிக்கொள்வார்களாம். தேவைக்கு அதிகமாய் கிடைக்கும் மீன் மீண்டும் ஆற்றிலேயே விடப்படுகிறது. ஒவ்வொரு உயிரின் மதிப்பையும் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள்.
ஆயத்தெங்கு குச்சிகளைக் கொண்டு இந்த பொறி மீன்பிடிக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஓட்ட தண்ணியிலையும் கொண்டு போய் உள்ளே வைக்கலாம். இல்லை சாதா கெட்டு தண்ணிக்குள்ளே மீன் கிடந்தாலுமே நாங்கள் அதுக்குள்ளே கொண்டு போய் புத்தாமனை கரையான் இருக்குல்ல, கரையானை உள்ளே வெட்டி உள்ளே போட்டு சாயங்காலம் கொண்டு போய் போட்டு காலையில் எடுப்போம். காலையில் எடுக்கிற சமயத்தில் எப்படியும் ஒரு 5-6 குழம்புக்கு மீன் இதுக்குள்ளே ஏறிடும். அதுக்கு வேண்டி தான் இதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். தண்ணியில் நாங்கள் அந்த புத்தாமனையோடு வச்சுருப்போம், அது கரையாது. உள்ளே அந்த கரையான்கள் வெளியே வர உள்ளே வெளியில் நிற்கிற மீன் ஃபுல்லாமே அதை பார்த்து உள்ளே போகும். உள்ளே போகிற மீன் உள்ளே தான் இருக்கும், வெளியே வராது. அதுக்கு தான் இந்த புள்ளைக்கூடு அப்படின்ட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது உள்ளே போகத்தான் முடியுமே வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தன. இருப்பதைக் கொண்டு வாழ்வை அமைதியாய் நிம்மதியுடன் வெகு இயல்பாய் நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள்.